கைஸ், நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல வாட்ஸ்அப் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோல நான் 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன். இது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல உங்க வாட்ஸ்அப்ல வரப்போகுது. அதுக்கு முன்னால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா பயன்படுத்தலாம்ல. சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. வழக்கம் போல ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வாட்ஸ்அப்ல இந்த கால் லிங்க் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கு தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அது நீங்க கால் டேபுக்குள்ள போனீங்கன்னா அங்க கால் லிங்கை நீங்க ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி அது வழியா கனெக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். அது ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம். இவ்வளவு நாள நீங்க அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படிலாம் நீங்க அங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு இண்டிவிஜுவல் கான்டாக்ட்ல போயிட்டு கூட நீங்க கால் லிங்கை ரெடி பண்ண முடியும். இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மட்டும் இல்ல, குரூப் கான்டாக்ட்ல கூட நீங்க கால் லிங்கை ரெடி பண்ணி நீங்க ஷேர் பண்ண முடியும். அந்த ஷேர் பண்ணக்கூடிய லிங்க் வழியா உங்களை கனெக்ட் பண்ணி நீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அற்புதமான ஒரு ஃபீச்சர் கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல வரப்போகுது, காத்துருங்க. நியூஸ் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு அபிஷியல் வெப்சைட் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட அபிஷியல் ஆப்ஸ்லாம் இருக்கு. அது வழியா நீங்க போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் வாட்ஸ்அப்ல நம்ம நிறைய கான்டாக்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம்ல, அவங்க எல்லாம் நமக்கு இந்த நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. சில சமயங்கள்ல இமேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது ஒரு சில இமேஜ் ஃபேக்கான இமேஜ் கூட இருக்கலாம். அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட ஃபேக்கா இருக்கலாம். அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதுக்கு வாட்ஸ்அப் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த இமேஜை நீங்க கூகுளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இது உண்மைதானா பொய்யா அப்படின்ட்டு. ஸோ இப்படி நீங்க ஷேர் பண்றது மூலியமா வாட்ஸ்அப்போட சர்வருக்கு நீங்க ஷேர் பண்ண போறது இல்லை, ஒன்லி கூகுளுக்கு தான் நீங்க ஷேர் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆணித்தரமா அழுத்தி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த அற்புதமான செட்டிங் விரைவில் உங்க வாட்ஸ்அப்ல வரப்போது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க கூகுளோட சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல ஒரு ஹிஸ்டரியா ஸ்டோர் ஆயிருக்கும், அப்படித்தானே? அதே மாதிரி வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க மெட்டாயோட நீங்க சாட் பண்ணும்போது அது டெக்ஸ்டை பயன்படுத்தலாம், இல்ல வாய்ஸை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அந்த கண்டென்ட் மெட்டாயை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறாங்க. அதுக்கு பேரு அவங்க வச்சிருக்காங்க, ஹிஸ்டரி இல்ல மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒவ்வொரு வாட்டி விசிட் பண்ணும் போது இந்த மெட்டாயை வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கூட்டுறதுக்கு உண்டான வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெமரி அப்படிங்கிற ஒரு பகுதியை மெட்டாயோட சாட் பகுதியில் அறிமுகப்படுத்த போறாங்க. விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த அற்புதமான செட். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன 3 முத்தான விஷயங்கள் கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல நீங்க பயன்படுத்த போறீங்க. ஒருத்தான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்க வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்தலாம். ஸோ பயனுள்ள ஒரு வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.